அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களுங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த வண்ணங்களை தீட்டி வாசல் நிறக்க கோலம் போட்டால் மட்டும்தான் பொங்கல்னே தெரியும். இது எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. காலையில் நேரமாக எழுந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறிகளையும் கூட்டாக சேர்த்து கூட்டு குழம்பு மாதிரி ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சாச்சு. பொங்கல்னாவே இந்த செண்டு பூ தாங்க எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா எங்கள் பாட்டி ஊரில் பொங்கல் திருவிழாவுக்கு போனாவே எல்லாரோட தலையிலையும் இந்த பூ மட்டும்தான் நிறக்க இருக்கும். இப்போவும் கிராமங்களில் இந்த செண்டு பூ கிடைக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச கூட்டு குழம்புக்கு எடுத்துக்கிட்ட காய் என்னென்னா கேரட்டு, பீட்ரூட்டு, சர்க்கரை பூசணி, அவரைக்காய், பீன்ஸு, துவரைக்காயில் இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு குழம்பு கூட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு கூட்டாக நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு பச்சையாகவே அரைச்சி காயெல்லாம் சேர்த்து கூட்டு மாதிரி கூட்டு குழம்பு வச்சுக்கிட்டேன். சாப்பாடு நான் பொங்கல் மாதிரி பொங்கிக்கிட்டேங்க. சூப்பராக இருந்தது இந்த டேஸ்ட் கடிச்சிக்கிறதுக்கு அப்பளத்தையும் பொரிச்சுக்கிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கையில் அம்மா ஒரு சிப்பம் அரிசி, 2 சில கரும்பு, ஒரு புடவை, முறுக்கு பிடி கேட்டிருந்தேங்க. முறுக்கு பிடியும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டு பொங்கலே இப்படி தான் போகுது. உங்கள் வீட்டில் சிறப்பாக கொண்டாடுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தை திருநாள் மட்டும் யாருமே மறக்க மாட்டாங்க.